ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். திருச்சபை மக்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த தபசு கால ஆவிக்குரிய கூட்டங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நமக்கு இந்த 40 நாட்களும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரங்களும் வாரத்தின் கடைசி நாட்களில் இப்படி ஒன்று கூடி நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்பதும் ஆராதிப்பதும் நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான பாக்கியம். இன்றையிலிருந்து இதுபோல் ஒவ்வொரு வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களும் தேவ ஊழியர்கள் உங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவார்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்விலும் அது ஒரு பெரிய பலனாக இருக்கும். இந்த தபசு கால இந்த வருடத்தினுடைய ஆவிக்குரிய கூட்டத்திலே முதல் நாளிலே உங்களோடு இணைந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற பாக்கியத்தை எனக்கு தந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். விசேஷமாக என்னை இந்த கூடுகையில் பிரசங்கிக்க அன்போடு அழைத்திருக்கிற அருமையான குருவானவர் அவர்களுக்காக, திருச்சபையில் இருக்கிற எல்லா கமிட்டி அங்கத்தினர்களுக்காக என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்களோடு இணைந்து நான் ஊழியம் செய்வது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஒரு அழில சொல்லுங்கள் சார். ஆண்டு நாம மகிமைப்படட்டும். நீங்கள் இந்த 3 நாட்களும் என்னோடு கூட உற்சாகமாக தேவனுடைய வசனத்தை தியானிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் ஜெபித்திருக்கிறேன். உங்களுடைய திருச்சபை குறித்து நான் விசாரித்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் மிகுந்த வசனத்தை விரும்புகிறவர்கள், வசனத்துக்காக வாஞ்சிக்கிறவர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆகினால தொடர்ந்து இந்த 3 நாட்களும் உங்களோடு ஆண்டுடைய வசனத்தை நான் பிரசங்கிப்பேன். கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் எனக்கு பிரசங்கிக்க தெரியும். வேறு எதையும் நீங்கள் என்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா ஒன்றும் என்ன செய்யாது, கிடைக்காது. அதனால் தோத்துறோம். கர்த்தருடைய வசனத்தை மட்டும்தான் உங்களோட நான் என்ன செய்வேன், பிரசங்கம் பண்ணுவேன். ஒருவேளை இந்த தபசு கால கூட்டத்தில் பாஸ்டர் வந்து ஏதாவது தீர்க்க தரிசனமாக 4 வார்த்தையை சொல்லுவாரா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு கண்ணை மூடிக்கிட்டும் கண்ணை திறந்துக்கிட்டும் தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியாது. ஆனால் வசனத்தை உங்களுக்கு தெளிவாக போதிக்க தெரியும். ஆகினால தேவனுடைய வசனத்திற்காக நீங்கள் காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசுவார். ஆமென். சரி, நான் உங்களோடு கூட இந்த 3 நாட்களும் தேவனுடைய ஊழியத்தை செய்வேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த முதல் நாள் கூட்டத்தில் உங்களோடு கூட ஒரு 45 நிமிடங்கள் அல்லது ஒரு 50 நிமிடங்கள் ஆண்டுடைய வசனத்தை உங்களுக்கு புரிகிற விதத்தில் இந்த கிறிஸ்து இயேசுவினுடைய பாடு மரணங்களை குறித்ததான சிலுவை செய்திகளை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட பேசுவாராக. இந்த மாலை வேளையில் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு ஆதாரமாக யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நம்முடைய வேதத்தை புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீசருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர், பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிட போகிறதை எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்திலிருந்து பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உறையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சாதாரணமாக இந்த தபசு காலத்தில், இந்த லெந்து நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களையும் சிலுவை காரியங்களையும் நாம் தியானிப்பது வழக்கம்.
சாதாரணமாக இந்த 40 நாட்கள், இந்த லெந்து காலங்கள் என்று சொல்வது 3 முக்கியமான அடையாளங்களை உறுதிப்படுத்துகிறது. எப்பெல்லாம் நம்ம தபசு காலத்தில் சிலுவை தியான கூட்டங்களில் தேவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி 40 நாட்கள் உபவாசித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஒரே ஒரு 3 விஷயங்களை எப்பொழுதும் நம்முடைய மனதிலே கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்த காலம். காத்திருப்பது, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவம் தான் இந்த 40 நாட்கள் அல்லது தபசு காலம் அல்லது சிலுவை தியான நாட்கள் என்று சொல்வார்கள், லெந்து காலம் என்று சொல்வார்கள். கர்த்தருக்கு காத்திருப்பது, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பது என்பது ஒரு அற்புதமான அனுபவம். சாதாரணமாக வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். காத்திருத்தல் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடைகாத்து கொள்ளுதல். ஒரு கோழி குஞ்சு பொரிக்கிறதுக்கு முன்னால் முட்டை போட்டு அந்த முட்டையை அடைகாத்த பிற்பாடு தான் அந்த குஞ்சு என்ன செய்யும்? வெளியே வரும். அது மாதிரி இந்த 40 நாட்கள் நாம் அடைய போகிற மகா பெரிய சுதந்திரம், மகா பெரிய ஆசீர்வாதம், அதை அடைய போகிறதற்கு முன்பதாக நமக்கு தேவன் தந்திருக்கிற தரிசனம், நமக்கு தேவன் தந்திருக்கிற திட்டம், நமக்கு தேவன் தந்திருக்கிற ரட்சிப்பு, நமக்கு தேவன் தந்திருக்கிற அபிஷேகம், நமக்கு தேவன் தந்திருக்கிற கிருபா வரங்கள், இவைகளை எல்லாம் அடைகாத்து கொள்ளுகிற ஒரு காலம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். என் கூட நீங்கள் திரும்ப பேசணும், தோத்துறோம். இல்லைன்னா பேசாமல் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போகிற ஆள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என் கூட திரும்ப என்ன செய்யணும்? பேசணும். நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் படித்து பார்த்தோம்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அடைகாத்து கொண்டிருந்தார், பாதுகாத்து கொண்டிருந்தார். சீர்குலைந்து போயிருக்கிற இந்த தேவனுடைய திட்டத்தை அது மேலும் சீர்குலைந்து போய்விடாதபடி, மேலும் தேவ திட்டத்திலிருந்து ஜனங்கள் வழிவிலகி, தேசம் பூமி வழிவிலகி போய்விடாதபடி, அது தேவ திட்டத்திற்குள் வருவதற்காக அதை அடைகாத்து கொண்டிருந்தார், பார்த்து கொண்டிருந்தார், காத்து கொண்டிருந்தார் என்று பொருள். என் அன்புக்குரியவர்களே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் இந்த தபசு நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். இதில் நாம் இந்த 40 நாட்களும் முதலாவதாக தேவ சமூகத்தில் நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு நமக்கு தந்திருக்கிற ஒரு அற்புதமான பொற்காலம். அது மட்டுமல்ல, காத்திருத்தல் என்பதற்கு அடுத்து ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்கிற நாட்கள், நம்மை நாமே பரிசோதித்து பார்க்கிற நாட்கள், நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு நாட்கள். இந்த 40 நாட்களும் நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்காக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான நாட்கள். முதலாவது சொன்னேன், இது கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நாட்கள். இரண்டாவதாக நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்ளுகிற நாட்கள். மூன்றாவதாக நம்மை தேவனுடைய கரத்தில் பான பலியாக அல்லது வார்ப்பிக்கப்படுகிற பலியாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்படைக்கிற நாட்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய ஆவி, நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆத்துமா, நம்முடைய உடல், நம்முடைய பொருள், நம்முடைய ஐஸ்வர்யம், நம்முடைய பணம், இவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் சமர்ப்பிக்கிற, ஒப்படைக்கிற, ஒப்பு கொடுக்கிற ஒரு அற்புதமான காலம் தான் இந்த தபசு காலம். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். கவனி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த அற்புதமான இந்த 40 நாட்கள்ல முதல் நாளிலே ஆண்டவர் உங்களோடு எனக்கு பேசும்படி என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய மனதிலே, என்னுடைய கண்களிலே காட்டின ஒரு வேத வாக்கியம் என்னென்றால், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று இயேசு தம்மோடு கூட இருக்கிற சீசரிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை. கெத்செமனே என்கிற தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை சிறைப்பிடித்து கொண்டு போவதற்காக ரோம போர் வீரர்கள் எப்படியெல்லாம் வந்தார்கள் என்று இந்த யோவான் 18ஆவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம வாசிக்கிறோம். இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக யூதாஸ் காரியோத் தன்னோடு கூட அந்த போர் வீரர்களை அழைத்து கொண்டு வருகிறார். வருகிறவர்கள் அத்தனை பேரும் எப்படி வருகிறார்கள்? பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் வருகிறார்கள். ஒரு சிறை கைதியை, ஒரு மிகப்பெரிய குற்றவாளியை சிறைப்படுத்தி கொண்டு போவதற்காக வருவது போல அன்றைக்கு இயேசுவை சிறைப்படுத்தி கொண்டு போவதற்கு, இருளிலே இருக்கிற மனிதனை தேடி கண்டுபிடிப்பதற்கு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். அந்த இடத்துல நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மிகுந்த துணிச்சலோடு அவர்களை எதிர்கொள்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிப்பை பெற்றதற்கு பிற்பாடு அந்த ரட்சிப்புக்குள் உண்டாயிருக்கிற முதல் ஆசீர்வாதம் ஒரு ஆவிக்குரிய துணிச்சல். எந்த பிரச்சனையை பார்த்தும், எந்த போராட்டத்தை பார்த்தும், எந்த சவாலை பார்த்தும் ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஒரு ஆவிக்குரிய மனுஷி பின்வாங்க முடியாது. ஒருவன் பின்வாங்குகிறான் என்றால்,
ஒரு பிரச்சனை அவனை விசுவாசத்திலிருந்து தளர பண்ணுகிறது என்றால் அவர்கள் இன்னும் பரிபூரண ரட்சிப்புக்குள் என்ன செய்யவில்லை, வரவில்லை. எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை மரண உபாதைகள் வந்தாலும், எத்தனை விதமான நெருக்கடிகள் வந்தாலும், ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றவன் அல்லது இயேசு கிறிஸ்துவை அச்ச அடையாளமாய் தரித்திருக்கிற ஒரு தேவ மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த துணிச்சலை பெற்றுக் கொள்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிசாசை பார்த்து நம்ம ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போராட்டங்களை பார்த்து, வியாதியை பார்த்து, சஞ்சலங்களை பார்த்து, உபத்திரவங்களை பார்த்து, சவால்களை பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுது, அத்தனை போர் வீரர்களும் சூழ்ந்திருக்கிற அந்த நேரத்தில், எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு ஸ்டெப்பு முன்னால வச்சு கால் வச்சு சொல்றாரு, நீங்கள் யாரை தேடி வருகிறீர்கள்? நீங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடி வருகிறீர்கள் என்றால் நீங்கள் தேடி வந்த நபர் நான் தான். ஒரு துணிச்சல், ஒரு உத்வேகத்தோடு, ஒரு தைரியத்தோடு தனக்கு வருகிற அந்த மிகப்பெரிய சிலுவை பாடுகளை இயேசு முகம் கொடுத்து அதை தைரியத்தோடு எதிர்கொண்டார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சிலுவையை பற்றி தியானிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது ஒரு சத்தியம் என்ன என்றால், சிலுவை நம்மை கோழையாக மாற்றாது, சிலுவை நம்மை தைரியசாலியாக மாற்றும், சிலுவை நம்மை பலமுள்ளவர்களாக மாற்றும். பைபிள் சொல்லுது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அது என்னவாயிருக்கிறதாம்? தேவனுடைய பலனாய் இருக்கிறது. எப்படி நம்மை பலப்படுத்துகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை மரண கண்ணிகள் நமக்கு முன்பாக விரிக்கப்பட்டாலும் தேவனுடைய பிள்ளை ஒன்று சொல்ல வேண்டும், நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவைகளை மேற்கொள்ளுகிற திராணியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவேன் என் சொந்த பலத்தினால் அல்ல, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. முதலாவது, இயேசு கிறிஸ்து துணிச்சல் உள்ளவராக இருந்தார், சிலுவையை துணிச்சலோடு எதிர்கொண்டார். இரண்டாவது, ஆமென், வேதம் ரொம்ப அழகா சொல்லுது 5வது வசனத்துல, அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்னவுடன் அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். இயேசுநாதர் எங்கேயும் போய் யார் தலையில கையை வச்சு கீழெல்லாம் என்ன செஞ்சு விடல, எனக்கு கேட்கல. தோத்திரம். இன்னைக்கு யார் தலையிலையாவது கையை வச்சு ஜெபிக்க சொல்லி ஊழியக்காரவங்கிட்ட, என்ன மாதிரி ஆளுகள்கிட்ட சொன்னா, உங்க தலையில கையை வச்சு உங்களை 4 தடவை 4 பேரை தள்ளி விட்டா தான் என் மனசு என்ன செய்யும், ஆறும். நீங்களும் எப்படி அப்படின்னா, 4 பேரை கீழே தள்ளுனா தான் அவர் பவரான ஊழியக்காரன்னு நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை என்னையும் விழத்தள்ளுறதுக்கு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரல, உங்களை என்னையும் விழுந்திருக்கிற உங்களை என்னையும் எடுத்து நிறுத்துவதற்கு கர்த்தர் தம்முடைய ஆவியினால் நம்ம என்ன செய்து வைத்திருக்கிறார், நிரப்பி வைத்திருக்கிறார். பைபிள் சொல்லுது, நம்ம யாரையும் தள்ள வேணாம். ஆனா இயேசு தம்முடைய பரிசுத்தமான பிரசன்னத்தினால, தம்முடைய வல்லமையினால நிறைந்தவராய் வாய் விட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க தேடி வந்தவர் நான் தான் சொன்ன உடனேயும் ஆமென், அவரை சிறைப்படுத்த வந்தவர்கள் அத்தனை பேரும் பின்னிட்டு விழுந்தார்கள். நான் சொல்றேன், சிலுவைக்கு முன்னால போகிறதுக்கு முன்னால வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகமும் இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்ததான அந்த வல்லமையும் துளி அளவு கூட என்ன செய்யவே இல்லை, குறையவே இல்லை. சில நேரங்களில் பிரச்சனை வந்த உடனே நம்முடைய விசுவாசம் குறைஞ்சிருது, போராட்டம் வந்த உடனே நம்முடைய ஜெபம் குறைஞ்சிருது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். அந்த உபத்திரவம், மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகள் நமக்கு முன்னால வந்து நின்ன உடனேயும் கர்த்தர் மேல இருந்ததான நம்பிக்கை என்ன செஞ்சிருது, குறைஞ்சிருது. நம்ம பலவீனப்பட ஆரம்பிச்சிடறோம். நான் சொல்லுவேன், இயேசு முதலாவது சிலுவையை துணிச்சலோடு எதிர்கொண்டார், 2வது வல்லமையோடு எதிர்கொண்டார். ஆமென், வல்லமையோடு எதிர்கொண்டார். அவருடைய பலன் குறையவே இல்லை, அவருடைய நம்பிக்கை குறையவே இல்லை. பிதாவினுடைய சமூகத்திலிருந்து வந்தவர், பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை, பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வல்லமையை, பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த கிருபா வரத்தை எந்த இடத்துலையும் அவர் குறைந்து போக விடவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்கள் தேடி வந்த இயேசு நான் தான் சொன்னாரு. நான் தான் சொன்னதுக்கே பின்னால விழுந்தான்னா அவர் வாய் விட்டு அந்த சத்துருக்களை கடிந்து கொண்டார். அத்தனை அந்த இடத்துல கூடி வந்த அத்தனை பேரும் ஒன்றுமில்லாமல். அதனாலதான் இயேசு இன்னொரு இடத்துல மார்க்கில் சொல்லும்போது பேதுருட்ட சொல்றாரு, நான் இப்ப பிதாவினிடத்துல வேண்டிக் கொள்வேனானால் 12 லேகியோன் தேவதூதர்கள் பூமிக்கு என்ன செய்வாங்க, இறங்குவாங்க. 12 லேகியோன், தோத்திரம். ஒரு ரோம பட்டாலியன்ல 6000 ரோம புருஷர்கள், ரோம போர் வீரர்கள் அவங்க இணைஞ்சிருந்தாங்கன்னா அந்த 6000 பேர் சேர்ந்த ஒரு பட்டாலியனை தான் லேகியோன் அப்படின்னு சொல்லுவாங்க.
6000 யுத்த புருஷர்கள், ரோம போர் வீரர்கள் சேர்ந்த ஒரு குரூப்புக்கு பேர் தான் லேகியோன். ஒரு பெட்டாலியனை தான் ஒரு லேகியோன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு 12 லேகியோன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு தேவதூதன் அசீரியருடைய பாளையத்தில் இறங்கின போது 1,85,000 பேர் இந்த பூமியில் சங்கரிக்கப்பட்டார்கள். பாமன் ஸ்தோத்திரம். 12 லேகியோன் இறங்கினாங்கன்னா என்ன ஆகிறது? பூமியே இருக்காது. அவ்வளவு அத்தாரிட்டியோட, அவ்வளவு பவர்ஃபுல்லோட இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், கையில பைபிள் எடுத்தவங்கலாம் பயந்து நடுங்கி பிரச்சனையை பார்த்து, எதிர்ப்பை பார்த்து சோர்ந்து முடங்கிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் வருகிற எதிர்ப்புகளும் சரி, ஆவிக்குரிய மண்டலத்தில் வருகிற எதிர்ப்புகளையும் சரி, சிலுவையை சுமக்கிற ஒரு தேவ பிள்ளை அபிஷேகத்தோடு, தேவ பலனோடு அதை என்ன செய்ய வேண்டும்? எதிர்கொள்ள வேண்டும். பிரச்சனையை பார்த்து சொல்லணும், தோத்திரம், பிரச்சனையை நீ என்ன ஒண்ணு செய்ய முடியாது. போராட்டமே நீ ஒண்ணு செய்ய முடியாது. உங்களை பார்க்கும்போது பிரச்சனை பெடரி தெறிக்க அடிச்சு என்ன செய்யணும்? ஐயோ, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. ஆமென். இயேசுநாதருடைய பிள்ளைகள், இயேசுவினுடைய ஆமென் ஸ்தோத்திர அனுபவத்தை பற்றி சொல்கிறேன். சிலுவைக்கு முன்னால் இயேசு நிற்கும் போது கெத்செமனே தோட்டத்தில் ரோம போர் வீரர்கள் அவரை சிறைப்பிடித்து கொண்டு போய் அடுத்து நடக்க போகிற அத்தனை சம்பவமும் அவருக்கு தெரியும். ஆனால் எதையும் பார்த்து அவர் பின்வாங்கினவராய் அல்ல, அவரை அடிமைப்படுத்த வந்தவர்கள் பின்னிட்டார்கள். காரணம் என்ன? அவர் மேல இருந்த அந்த தைரியம், அவருக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை, ஆமென், அவருக்கு மேல இருந்த, அவருக்குள்ள இருந்த அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த, பிதாவினுடைய சித்தத்தை குறித்த, நிறைவேற்றுகிற காரியத்தை குறித்ததான ஒரு பெரிய ஆழமான நம்பிக்கையும், அவருக்கு மேல இருந்த அந்த 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 அபிஷேகமும், ஆமென், அவரை பிடிக்க வந்தவர்களை பின்னிட்டு என்ன செய்ய வைத்தது? தள்ள வைத்தது. மூன்றாவது, சிலுவைக்கு போகல இயேசு. சிலுவைக்கு போறதுக்கு முன்னால அவர்கிட்ட காணப்பட்ட மூன்றாவது மிக முக்கியமான குணம் என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுது 8வது வசனத்துல, இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். அப்படின்னா தன்னோடு கூட இருக்கிற சீடர்கள்ல யாரையும் தனக்கு பதிலாக சிலுவையில் என்ன செய்து விடக்கூடாது? அறைந்து விட கூடாது. அன்னைக்கு 12 பேர் இயேசுவோட கூட இருந்தாங்க. தோத்திரம். இயேசுவோட கூட இருந்ததுல ஒரு ஆள் யூதாஸ் காரியோத்து. இப்ப இயேசுவோட இல்ல. மீதம் இருக்கிற 11 பேரும் இயேசுவை போலவே இருந்தார்கள். சாயல்லையும், தோற்றத்திலையும், நடையிலையும், பாவனையிலையும், பேச்சிலையும் யாரை போலதான் இருந்தாங்க? இயேசுவை போலதான் இருந்தாங்க. இயேசுவை போல இருந்தா, இயேசுவை போல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அடுத்து சிலுவை என்னவா இருக்கிறது? ஆயத்தமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இயேசுநாதருக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய கரிசனை என்ன அப்படின்னா, ஆமென், தன்னோடு கூட இருக்கிறவர்கள், நான் இங்கே இருக்கிற வரைக்கும், இவர்களோட இருக்கிற வரைக்கும் அந்த சிலுவை எனக்கானதா தாங்க என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். தப்பி தவறி அவங்களுக்கு அந்த சிலுவை என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. மாற்றி, ஆமென், பிதாவின் திட்டம் மாறி போய், ஆமென், இவர்கள் யாரும் அந்த சிலுவையிலே அறையப்பட்டு விடக்கூடாது. ஆமென், தன்னை பின்பற்றினவர்களுக்கு தன்னை போல வருகிற பாடுகளை ஆமென் ஜெயிப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே ஒழிய, அந்த பாடுகளிலே போய் அவர்கள் அழிந்து போவதற்கு தேவன் ஒரு நாள் என்ன செய்யறதில்லை, விரும்புறதில்லை. அந்த அந்த இடத்துல அவர்களை குறித்து பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்பட்டது போல, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை. அப்படின்னா ஒரு ஆளையும் மிஸ் பண்றதுல ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. இங்க உட்கார்ந்து இருக்கிற பெரியவர்களும் சரி, சிறியவர்களும் சரி, வாலிபர்களும் சரி, இளைஞர்களும் சரி, யுவதிகளும் சரி, ஆமென் ஸ்தோத்திரம், ஒவ்வொருவருக்கும், ஆமென், ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தை குறித்தும் தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேறாமல், ஆமென், பிசாசு எந்த சூழ்நிலையிலையும் ரூட்டை டீவியேட் பண்றதுக்கோ, எந்த விதத்திலையும் யாரையும் பிதாவினுடைய திட்டத்திலிருந்து இழந்து போவதற்கோ ஆண்டவர் விரும்பவே இல்லை. எப்படியாகிலும் அவர்களை தேவ திட்டத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். எப்படியாகிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போய் என்ன செய்து விட வேண்டும்? சேர்த்து விட வேண்டும். அதற்காக இயேசு சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம், என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம், பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுத்ததான அந்த பாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையை குறித்து பிதாவுக்கு ஒரு திட்டம் இருந்தது. என்னுடைய ஊழியத்தை குறித்து பிதாவுக்கு ஒரு வரைபடம் இருந்தது. பிதா என்னை குறித்து ஒரு சித்தம் வைத்திருந்தார். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவது என்னுடைய தலையாய கடமையாய் இருக்கிறது. அந்த பாத்திரம் நான் கட்டாயமாக எடுக்க வேண்டிய பாத்திரம். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உங்களோடு நான் பேச வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் பாரப்படுத்தின வசனம் அதுதான். அனுமதிக்கப்பட்ட பாத்திரம், அனுமதிக்கப்பட்ட அனுபவம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அனுபவம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அந்த அனுபவத்திலிருந்து அவர் வழிவிலக விரும்பாமல் அவர் பிதாவாகிய தேவன் அனுமதித்த அந்த பாத்திரத்தை தன் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் என்று விரும்பினார். இயேசுவுக்கு எப்படி ஒரு பாத்திரம் அனுமதிக்கப்பட்டதோ,
அதுபோல இங்கே வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரலோக ராஜ்யத்தில் தேவன் ஒரு திட்டத்தை, ஒரு பாத்திரத்தை, ஒரு நோக்கத்தை என்ன செய்து வைத்திருக்கிறார்? ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அவர் அனுமதிக்கிற அந்த அனுபவத்தில், அவர் அனுமதிக்கிற அந்த பாதையில், அவர் அனுமதிக்கிற அந்த 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 செயலில், அந்த கிரியைகளில் ஒவ்வொரு தேவ மனிதனும் பயணிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இயேசுநாதர் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். மல்குசனுடைய காதை எடுத்து ஒட்ட வச்சுட்டு பேதுருவை பார்த்து சொல்றாரு, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்திலே சாவான், உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, நான் என் பிதாவினால் அனுப்பப்பட்டிருக்கிறேன், என் பிதாவின் சித்தம் செய்வது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோளா இருக்கிறது, இப்படித்தான் நான் மரணிக்க வேண்டும், இப்படித்தான் என்னுடைய வாழ்வில் சம்பவங்கள் நடக்க வேண்டும் என்று நான் பிதாவினால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்பதாகவே ஒரு வரைபடம் என்ன செய்யப்பட்டாகிவிட்டது? போடப்பட்டாகிவிட்டது. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்களோட பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராக. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைச்ச மாதிரி சில காரியங்கள் நடக்கலை, நம்ம யோசிச்ச மாதிரி சில அனுபவங்களை நம்ம லைஃப்ல பார்க்கல, நம்ம நினைச்சதுக்கு நேர் எதிராக, நாம் யோசித்து கொண்டிருக்கிறதுக்கு நேர் எதிராக நான் விரும்பாத பல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் பவுல் அழகா சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம், நான் விரும்பாததை இந்த பூமியில என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் விரும்புறதை செய்யல, விரும்பாததை செய்யறேன். ஆமென். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? என் வாழ்க்கையில் நான் நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது, நான் வேற ஒரு திசையில போறேன், ஆனால் என் வாழ்க்கை வேற ஒரு திசையில் போகிறது, நான் விரும்பின திசை வேறு, நான் போகிற திசை வேறு. நான் இன்றைக்கு இப்படிப்பட்ட பாடுகளையும் கஷ்டங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் தோல்விகளையும் அனுபவித்து போய் கொண்டிருக்கிறேனே, இதை நான் ஒரு நாளும் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிப்பட்ட நெருக்கடியில் நான் பயணிக்க வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கிறது? என்னுடைய எதிர்காலம் எப்படியாய் முடிய போகிறதோ என்று ஒருவேளை கலக்கத்தோட இந்த கூடுகையில் உட்கார்ந்திருப்பீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் தாயின் கருவில் உருவேற்ப முன்பதாகவே உங்களுடைய கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டிருக்கிறது. உங்களுக்கான பாதைகளை அவர் வகுத்து வைத்திருக்கிறார், உங்களுக்கான திசைகளை அவர் வகுத்து வைத்திருக்கிறார். அதனுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? அந்த முடிவு தீமையான முடிவாக அல்ல, நன்மையான முடிவாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, உங்க வாழ்க்கையில உங்களுக்காக நீங்கள் போட்டு வைத்திருக்கிற திட்டங்களை நீங்க இழக்கலாம், ஆனால் உங்களுக்காக தேவன் போட்டு வைத்திருக்கிற திட்டங்களை உங்களை ஆண்டவர் இழக்க செய்யவும் மாட்டார், உங்களையும் அவர் இழப்பதாக இல்லை. ஆமென். ஒரு நாளும். அப்ப என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு அனுபவம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த பாத்திரம் என்ன? 3 விதமான பாத்திரத்தை பரலோக ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்து வைத்திருந்தது? அனுமதித்து வைத்திருந்தது. 3 விதமான திட்டத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோக ராஜ்யம், ஆமென் ஸ்தோத்திரம், திட்டம் பண்ணி வைத்திருந்தது. அந்த 3 விதமான பாத்திரத்தையும் இயேசு பிதாவின் சித்தப்படி எடுத்து தன் வாழ்க்கையில் அப்ளை பண்ணினார். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து அந்த 3 விதமான பாத்திரத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் அங்கீகரித்துக் கொண்டார், அனுமதித்துக் கொண்டார். எப்படிப்பட்ட 3 விதமான அனுபவங்கள்? முதலாவதாக வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21, 22, 23. எனக்காக யாராவது ஒருவர் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21, 22, 23. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். கவனிங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள், ஆமென், இந்த சபை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. ஆண்டவர் கொடுத்த பயங்கரமான வாக்குத்தத்தம். ஏன் இயேசுநாதர் சீஷர்கள்ட்ட பார்த்து கேட்கிறாரு, எல்லாரும் என்ன யாருன்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க, எல்லாரும் என்ன யாருன்னு சொல்றாங்க. ஆமென் ஸ்தோத்திர. சீஷர்கள்லாம் சொல்றாங்க, சிலர் உங்களை எலியான்னு சொல்றாங்க, சிலர் உங்களை எரேமியான்னு சொல்றாங்க, சிலர் உங்களை யோவான் ஸ்நானகன்னு சொல்றாங்க. இயேசுநாதர் சொல்றாரு, அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்னன்னு சொல்றீங்கப்பா? நீங்க என்ன கவனிக்கிறீங்களா? நீங்க என்னன்னு சொல்றீங்க? உடனே பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய
கிறிஸ்து, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வசனத்தை வார்த்தையை சொன்ன உடனேயும் இயேசுநாதருக்கு உள்ளத்துக்குள்ள அவ்வளவு களி கூறுதல். என்ன சொல்றா தெரியுமா? இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, பரலோக ராஜ்யம் உனக்கு என்ன செஞ்சிருக்கு? வெளிப்படுத்தி இருக்கு. என்ன அர்த்தம்? இவ்வளவு நாளா உன்னை நான் உலகத்தோட ஒத்து போனவே நினைச்சேன். உனக்கு ஒரு அற்புதமான தொடர்பு பரலோகத்தோட இருந்திருக்கு. அந்த தொடர்பு தான் உனக்கு இதை பெருசா என்ன செஞ்சிருக்கு? வெளிப்படுத்தி இருக்கு. பரலோகத்தோட வெளிப்படுத்தி இருக்கு. அப்ப இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். உனக்கு கிடைக்க வேண்டிய வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. நான் யாருன்னு உனக்கு என்ன செஞ்சிருச்சு? தெரிஞ்சிருச்சு. என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னை குறித்து தேவன் போட்டு வச்ச திட்டம் தெரிஞ்சிருச்சு. என்னை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய என்னை பற்றி உனக்கு முழுசா புரிஞ்சிருச்சு. அதனால இனிமே உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை. இனிமேல் நான் உனக்கு சொல்ல வேண்டிய உபதேசம், உனக்கு சொல்ல வேண்டிய பாடம் இன்னும் நிறைய இருக்கு. அதனால அதை பத்தி நான் உனக்கு பேச போறேன்னு சொல்லிட்டு அது முதல் வசனம் அப்படிதான் சொல்லுது. எப்படி போட்டிருக்கு? அது முதல் இயேசு தான் அவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை மட்டும் இல்ல, அழகா சொல்றாரு. மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள், சொல்லுங்களேன் எல்லாரும், பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அது வரைக்கும் அதை பத்தி பேசல. அதுக்கு முன்னால பேசி இருந்தா கூட இலைமறைகாயா பேசினாரு. அவருக்கு வரப்போகிற பாடுகள், அவருக்கு வரப்போகிற மரணம், அவருக்கு வரப்போகிற சிலுவை, அவருக்கு வரப்போகிற உயிர்த்தெழுதலை எல்லாம் இயேசு இலைமறைகாயா பேசினாரு. எப்படி பேசினாரு? தேவாலயத்தில் போய் நின்றுட்டு இதை இடிச்சு தள்ளுங்க, 3 நாள்ல நான் என்ன செய்வேன்? எழுப்புவேன். தோத்திரம். ஆமா, இலைமறைகாயா பேசினாரு. ஆமென். புரிஞ்சும் புரியாத மாதிரியும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியும் பேசினாரு. இப்ப இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக, மிக துல்லியமாக பிதாவினுடைய சித்தம் எப்படிப்பட்டதா என் வாழ்வில் முடிய போகிறது என்பதை அவர்களுக்கு சொல்ல தொடங்கினார். எப்படி சொல்ல தொடங்கினாரா? ஐயா, என்ன பல பாடுகளை என்ன செய்ய போறாங்க? படுத்த போறாங்கய்யா. இவ்வளவு நாளா இயேசுவை பின்பற்றி வந்த சீசர்களுக்கு இயேசுவை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, ஆஹா நல்ல சோறு போடுற சாமி, தோத்திரம். இவங்க தேடி வர்றாங்க இந்த கரையிலிருந்து அடுத்த கரையில, அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டதுனால தேடி வரலப்பா, அப்பங்கள் சாப்பிட்டதுனால, நல்ல வயிறு நிரம்ப சாப்பிட்டதுனால. தோத்திரம். அடிக்கடி இயேசுநாதர் சீசர்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. ஆமா, உலகத்தில் இருக்கிற குருவிகளுக்கும் குருவிகளுக்கும் குஞ்சுகளுக்கும் கூடு இருக்கு, மனுஷகுமாரனுக்கு தலசாக்கி இடம் இல்ல, தலசாக்கி இடம் இல்ல. எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தா கூட இப்ப இயேசு ரொம்ப தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன? இப்படியெல்லாம் நான் என்ன பாடுபட போறேன், இப்படியெல்லாம் நான் சிலுவையை சுமக்க போறேன், இப்படியெல்லாம் என்ன அடிச்சு கொல்ல போறாங்க, இப்படியெல்லாம் எனக்கு மரணம் வரப்போகுது, நான் மரித்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு கூட என்ன செய்வேன்? எழும்புவேன். தனக்கு வரப்போகிற பாடுகள், தனக்கு வரப்போகிற நிந்தைகள், தனக்கு வரப்போகிறதான உபத்திரவங்கள், தனக்கு வரப்போகிற மரணங்கள், இதை பற்றி மிக தெளிவாக இயேசு சீடர்களுக்கு அறிவிக்க ஆரம்பிக்கிறார், பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன நடக்குது? பேதுரு தனியா இயேசுநாதரை கூட்டிட்டு போய் சொல்றான், இதெல்லாம் உமக்கு என்ன செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஆண்டவரே, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் எதை நம்பி உங்களை பின்பற்றிட்டு வந்தோம்? எல்லா தோத்திரம் வலையெல்லாம் அலசிட்டு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டுட்டு ஒன்றும் கிடைக்காம இனி அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு இருந்த எனக்கு போட்டு நிறையா மீனை கொடுத்து ஆசையை காமிச்சு எல்லாம் உனக்கு இருக்குடான்னு சொல்லி என்னை விட்டுட்டு வாடான்னு கூப்பிட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னால் வந்தனே. இப்ப நீங்க எங்களை விட்டுட்டு போறேன்னு சொன்னா பரவாயில்ல, இப்படியெல்லாம் என்ன உங்களை அடிப்பாங்க, இப்படியெல்லாம் உங்களை துன்பப்படுத்துவாங்க, இப்படியெல்லாம் உங்களை சிலுவையில் அறைவாங்கன்னு நீங்க சொன்னா எங்களால் அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஆண்டவர் இதை குறித்து அவர்களோடு பேச தொடங்கினார் என்றால், முதலாவதாக இந்த பாடுகள் என்கிற ஒன்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவுக்கு அனுமதிக்கப்பட்டதான அந்த பாத்திரத்தில் இந்த பாடுகள் என்ற ஒன்று எதற்காக கொடுக்கப்பட்டது? பாவங்களுக்காக பரிகார பலியாக மாறும்படிக்கு இந்த பாடுகள் பிதாவினால் என்ன செய்யப்பட்டது? அனுமதிக்கப்பட்டது. பரிகாரம் ஒன்று தேவை. பரிகார பலியாக இயேசு இந்த உலகத்தில் வார்ப்பிக்கப்பட வேண்டும். அவர் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். அதற்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அனுபவத்தை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு என்ன செய்தார்? அனுமதித்தார். கவனிங்க, வேதம் சொல்லுது, அவர் பாவங்களுக்கு பரிகார பலியாக அந்த பாடுகளை என்ன செய்தார்? அனுமதித்தார். இந்த பாடுகள் என்கிற பாத்திரத்தை அவர் தன்னுடைய கையிலே சந்தோஷத்தோடு என்ன செய்து கொண்டார்? எடுத்துக்கொண்டார், ஏற்றுக்கொண்டார். சீசனாகிய பேதுருவுக்கு அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிற மனசு இல்ல.
என் அன்புக்குரியவர்களை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. ஆண்டவர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிற அந்த திட்டம், அனுமதித்திருக்கிற அந்த அனுபவம் அப்படின்றது முதலாவது எங்க இருந்து தொடங்குது தெரியுமா? பாடுகள்ல இருந்து தான் என்ன செய்யுது, தொடங்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதும் அவன் பஞ்சுமத்தையில படுத்து ஆண்டவரை தொழுது கொள்கிற அனுபவம் அல்ல. ஆண்டவரை தொழுது கொள்கிற அனுபவம் அல்ல. அது பாடுகளும் வேதனைகளும் நிந்தைகளும் அவமானங்களும் சிறை சேதங்களும் அவன் ஸ்தோத்திரம் அவன் சிறையிருப்புகளும் நம்முடைய வாழ்க்கையில நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவம். அதை சந்தோஷத்தோடு எந்த ஒரு தேவ மனிதன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன்தான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும். அது வரைக்கும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். ரிச்சர்ட் உம்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் விசுவாச வீரன். சோவியத் ரஷ்யால பல வருடங்களாய் சிறையில் இருந்து சிறைச்சாலையிலேயே இருண்ட வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக தன்னுடைய சுவிசேஷ பாரத்தை அவன் உலகத்துக்கு காட்டி கொடுத்த ஒரு தேவ மனிதன் இந்த ரிச்சர்ட் உம்ரான். அவர் தன்னுடைய கைகளால் எழுதப்பட்ட ஏராளமான புத்தகங்கள்ல ஒரு புத்தகம் இரத்த சாட்சியின் குரல் அப்படின்னு ஒரு புத்தகம். ஒருவேளை எத்தனை பேர் நீங்க வாங்கி படிச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இரத்த சாட்சியின் குரல் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இரத்த சாட்சியாய் மரித்த ஏராளமான கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பற்றி அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு முறை அந்த புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த போது 1575 ஆண்டில் ஜப்பான் தேசத்துல முதலாக கைத்தோ அப்படின்ற இடத்துல 26 கிறிஸ்தவ விசுவாசிகள் கொல்லப்பட்டார்கள். கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா? 26 விசுவாசிகள் கொல்லப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்காக 26 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவங்க 26 பேரை எப்படி கொன்னாங்க தெரியுமா? சிலுவையில ஏத்தி கொன்னாங்க, சிலுவையில அடிச்சு கொண்டாங்க. அந்த 26 பேர்ல 12 வயது ஒரு சின்ன பையன், அவனும் அந்த சிலுவையில அடித்து கொல்லப்பட்டான். அந்த 12 வயசு பையனை அந்த சிலுவை மரத்தில் ஏத்துறதுக்கு முன்னால 26 பேரையும் நிறுத்தி வைத்து அந்த 26வது நபர் அந்த 12 வயசு பையன் அந்த சிலுவை மரத்தில் கொலை செய்யப்பதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரி கேட்கிறான் ஒரு வார்த்தை, இத்தனை பேரும் பெரியவங்கப்பா, நீ சின்ன பையன், உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புறேன். 25 பேர் செத்தா கூட பரவாயில்ல, நீ சின்ன பையன், உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு, நீ ஒரு முறையாகிலும் பரவாயில்ல இந்த இயேசுவை மறுதலிச்சுட்டு நீ இந்த சிலுவையில இருந்து என்ன செய்யலாம், தப்பிச்சு போகலாம், உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த 12 வயசு பையன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்காக ஒதுக்கப்பட்ட சிலுவை எங்கே? நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன், நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை வேண்டுதலாய் வைக்கிறேன், நான் ஏற்றுக்கொண்ட இயேசுவை நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கும் ஒரு சிலுவை உடனடியாக ஆயத்தமாக்கப்படும், உங்களையும் என்னை போல கொள்ளுவார்கள். ஆனால் ஒரு நம்பிக்கை, இன்றைக்கு நீங்கள் என்னோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரிக்க தயாரானால் என்னோடு கூட நித்தியத்திலே வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் அடைய போகிற அந்த அற்புதமான நித்தியத்திற்கு நீங்கள் வருவதற்கு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன், உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன். 12 வயது சிறு பையன் இந்த வார்த்தையை சொன்ன உடனேயும் அவனுடைய சிலுவை அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சிலுவை. அந்த சின்ன சிலுவையில் அவனை அடிச்சு கொண்டாங்க. அந்த 26 பேருக்கு அப்புறம் ஏறத்தாழ 10 லட்சம் மக்கள் அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் அந்த தேசத்தில் என்ன செய்யப்பட்டார்கள்? கொல்லப்பட்டார்கள். கடந்த வாரத்தில் நான் ஜப்பானுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த 26 பேரும் சிலுவையில் அடித்து கொல்லப்பட்ட இடத்துக்கு போய் நின்னேன். அந்த இடத்துல போய் நின்ன உடனேயும் என்னையும் அறியாமல் அழுகை வந்தது, என்னையும் அறியாமல் கண்ணீர் விட்டேன். நான் ஜப்பானுக்கு போகணும்னு நான் ஜெபிக்க ஆரம்பித்த முதல் காலமே அந்த புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த தேசத்தில் போய் ஊழியம் செய்யணும், அந்த தேசத்தில் போய் நின்று ஜெபிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த தேசத்தில் போய் இந்த 26 பேரையும் கொலை செய்த சிலுவையில் அறைந்த இடத்துல போய் நின்று நான் முழங்காலில் நின்று ஜெபித்தேன். ஆண்டவரே, அந்த 12 வயது பிள்ளைக்குள் இருந்த அந்த விசுவாசம், அந்த பாடுகளை எதிர்கொள்ளுகிற அந்த திராணி, அந்த பாடுகளை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவமும் அர்ப்பணமும் இன்றைக்கு எனக்கு தேவை. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு தேவை. கிறிஸ்துவை சந்தோஷமாய் கொண்டாடுகிறேன். தோத்துறோம். சமீபத்தில் ஒரு பாடலை கேட்டேன். ஆமா, கிறிஸ்துவை கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு பாடல். தோத்துறோம். கிறிஸ்துவை கொண்டாடுவோம்னு பாடல் பாடுகிற நம்ம கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம் எப்படி? ஆசீர்வாதங்களை சொல்லியும் நன்மைகளை சொல்லியும் அவன் ஸ்தோத்திர ஐஸ்வர்யங்களை பேசியும் ஆண்டவரை தேடனா, இயேசுவை தேடனா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். நான் சொல்றேன், அப்படி அல்ல. இயேசுவை பின்பற்றுவது என்பது பாடுகளும் வேதனைகளும் மரணங்களும் சூழ்ந்திருக்கிற ஒரு இருள் நிறைந்த அனுபவம் தான். ஆனால் இத்தனை பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைத்த ஆமென் ஸ்தோத்திர அந்த நித்திய உறவை ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாடுகளுக்கு பிற்பாடாக அவர் நமக்கு தருகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென்.
அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டோம், இன்னும் நம்முடைய சுபாவத்துல மாற்றங்கள் என்ன செய்யல, வரல. தோத்துறோம். நம்மளை பத்தி ஒருத்தவங்க நிந்தித்து பேசிட்டாங்கன்னா, ஒருத்தவங்க நம்மளை குறை பேசிட்டாங்கன்னா, ஒருத்தவங்க நம்மளை குற்றப்படுத்திட்டாங்கன்னா, என் ஸ்டேட்டஸ் என்ன, என் படிப்பு என்ன, என் குடும்பம் என்ன, என் பேக்ரவுண்ட் என்ன, என் ஜாதி என்ன, என் இனம் என்ன, என்னை பத்தி அவங்க எப்படி பேசலாம், என்னை பத்தி அவங்க எப்படி விரல் நீட்டி சொல்லலாம், என்னை பத்தி எப்படி அவங்க குறை சொல்லலாம். தோத்துறோம். இதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு மனநிலை இல்லை இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொல்றோம். ஆனால் எந்த பாடுகளை, நான் சொல்றேன், அது எப்பேற்பட்ட பாடுகளா வேணாலும் இருக்கலாம், எந்த விதத்துல வேணாலும் இருக்கலாம். தோத்துறோம். ஒண்ணுமே செய்யலங்க, தப்பே பண்ணலங்க, எந்த இடத்துலையும் நான் எந்த விஷயத்திலையும் ஆமென் ஸ்தோத்திரம் பொய் சொல்லலங்க. ஆனால் செய்யாத ஒரு குற்றத்திற்காக, செய்யாத ஒரு தவறுக்காக என்ன சிலுவையில் அலையறாங்கன்னா அதுதான் உலகம். உலகம் அப்படித்தான் என்ன செய்யும், சொல்லும். உலகம் அப்படித்தான் சொல்லும். அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. தோத்துறோம். கொஞ்சம் பொய் சொல்லி, கொஞ்சம் காரியத்தை மாறுதலா சொல்லி அந்த இடத்துல எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. அப்படி இப்படி கொஞ்சம் எஸ்கேப் ஆயிக்கலாம். நோ, நான் பெற்றிருக்கிற விசுவாசம், நான் கற்றிருக்கிற சத்தியம் என்னை பரிசுத்தமானாய் வாழ்வதற்கும், நீதி உள்ளவனாய் வாழ்வதற்கும், உண்மையின்படி செயல்படுவதற்கும் கர்த்தருடைய அந்த சுவிசேஷ வார்த்தை என்னை ரட்சிப்புக்கு நேராய் நடத்தி அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்கு. எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு கடையில், ஒரு பெரிய மளிகை ஸ்டோரில் போய் நின்று ஜாமான் வாங்கிட்டு இருந்தேன். அப்படி அவங்க ஜாமான் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு எல்லா ஜாமானும் எழுதி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் ஜாமான்க நான் எழுத கொடுக்காத ஜாமான்லாம் சேர்ந்து என்ன செஞ்சுட்டாங்க, போட்டுட்டாங்க. ஒன்றும் இல்லை, 50 கிராம் 4 தோத்துறோம் மீன் வறுவல் பாக்கெட்டை உள்ளே எடுத்துட்டாங்க, போட்டுட்டாங்க. ஒரு பாக்கெட்டினோட விலை 30 ரூபா. 4 பாக்கெட் வாங்கி சேர்த்து போட்டாங்க. நான் உள்ள அதை எடுத்து ரீசெக் பண்ணும்போது, அந்த பில்லோட எடுத்து செக் பண்ணும்போது 4 பாக்கெட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. நான் எடுத்து 4 பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டு தான் நான் காசு கொடுத்துருக்கேன், 3 பாக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால இந்த 3 பாக்கெட் எக்ஸ்ட்ரா வச்சுக்குங்க அப்படின்னோடனே அவர் சொன்னார், சார் பெரிய ஆச்சரியமாக இருக்குது, இந்த காலத்தில் இப்படிமா இருப்பாங்க. 3 மீன் பாக்கெட்டுக்கு 3 வறுக்கிற அந்த மீன் வறுக்கிற பாக்கெட்டுக்கு 3 பாக்கெட்டை ரிட்டர்ன் பண்ணோன்னே அவர் சொன்னாங்க, நான் சொன்னேன், கடவுள் பார்க்குறாரு, ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து கடவுளுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். அவர் சொன்னார், நீங்கள் கடவுள் கணக்கு கொடுக்கணும்னு சொல்லல, கிறிஸ்டியனா அப்படின்னாரு. தோத்துறோம். ஆமாம், நான் கிறிஸ்டியன். ஆமாம். அவர் அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கிறிஸ்தவங்களாம் இன்னமும் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டார். பஸ்ஸில் ஏறி கண்டக்டரை தோத்துறோம். சோமனூரில் பஸ்ஸில் ஏறி கருமத்தம்பட்டியில் இறங்குறதுக்குள்ளே, கண்டக்டர் வர்றதுக்குள்ளே பஸ்ஸை விட்டு இறங்கி டக்குன்னு அப்படியே டிக்கெட் வாங்கின மாதிரியே நடிச்சுக்கிட்டு போகிற கிறிஸ்தவ விசுவாசிகளாம் நமக்கு தெரியும். என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்களே? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சின்ன விஷயத்தில் கூட சாதாரணமாக, வழக்கமாக, பழக்கமாக, சிலருக்கெல்லாம் பொய் பேசி என்ன ஆகி போச்சு, பழகி போச்சு. இப்போ உண்மையை பேசணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் உண்மை வரவே மாட்டேங்கு. தோத்துறோம். உண்மைன்ற வார்த்தைக்கு இடமே இல்லாம போச்சு. ஏன்னா என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அதுல ஒரு கற்பனை திறனோட தோத்துறோம். ஆமா, காதல ஒரு சின்ன விஷயத்தை கேட்டிருப்போம், அதுக்கு கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் வச்சு ஒரு அழகான உருவத்தை உண்டாக்கி இப்படியாக்கும் அப்படியாக்கும் தோத்துறோம். ஆமா, இந்த உலகத்திலேயே எந்த விஷயத்தை கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுகிற ஒரு சாப்ட்வேர் இருக்கு, அதுக்கு பேர் சாட் ஜிபிடின்னு சொல்றாங்க. தோத்துறோம். சாட் ஜிபிடிலாம் தோத்து போயிடும். நம்ம ஆளுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட வச்சு என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகா. அவனு சொல்றேன், என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களோட பேசுவாராக. நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பிற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற விசுவாசத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த தரிசனத்திற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். பவுல் சொல்றாரு, இயேசுவை நீங்க இப்படி கற்றுக்கொள்ளலையே, இயேசுவை நீங்க இப்படி பார்க்கலையே, இயேசு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த உபதேசமோ, சபைக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்த சத்தியமோ இப்படி கற்றுக் கொடுக்கலையே. நீங்கள் வழி விலகி போகிற மாதிரி விபச்சார சந்ததியாராக, விக்கிரக ஆராதனைக்காரராக வழி விலகி போவதற்கு ஏதுவாக யாரோ ஒரு நூதன உபதேசங்கள் இன்னைக்கு உங்களுக்குள்ள உட்புகுந்திருக்கிறது. அதனாலதான் நீங்க வழி விலகி போகிறீங்க. சபையே, இந்த இயேசுவை நீங்கள் இப்படி கற்றுக்கொள்ள இல்லை. நீங்கள் இயேசுவை பரிசுத்தராய் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவை விசுவாசத்தில் உண்மை உள்ளவராய் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவை பிதாவின் சித்தம் நிறைவேற்றுகிற முற்றுமுடிய தன்னை அர்ப்பணிக்கிறவராய் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்ப
இயேசு கற்றுக்கொண்ட, இயேசு ஆமென் கையில எடுத்த முதலாவது பாத்திரம் எப்படிப்பட்டதுன்னா, ஆமென் பாவ நிவாரண பலியாக, பரிகார பலியாக பலியாகும்படிக்கு பாடுகளை அனுமதித்ததுனால அந்த பாடுகள் என்கிற பாத்திரத்தை என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் இன்றைய திருச்சபைக்கு எதற்கு அடையாளமாக இருக்கிறதுனா, நம்ம வாழ்க்கையில நாம் விரும்பாத சில செயல்கள், நாம் விரும்பாத சில ஆமென் ஸ்தோத்திர அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற விசுவாசத்திலே வழிவிலகாதபடி, நாம் கற்றுக்கொண்டிருக்கிற சத்தியத்திலே வழிவிலகாதபடி, நாம் பெற்றிருக்கிற சத்தியத்திற்கு நம்மை சம்பூர்ணமாய் அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவத்திற்கு உரியதாக இருக்கிறது. நம்முடைய ஆரம்பகால விசுவாச வாழ்க்கை, நம்முடைய ஆரம்பகால அர்ப்பணம், ஆரம்பகால ஆமென் ஆண்டவரை தேடுகிற அந்த தேடல், இன்னைக்கு நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல, ஆமென் அனுபவங்கள் மாற மாற இன்னைக்கு மாறிடுச்சு. ஆராதனைக்கு வருவதும், ஆண்டவரை தேடுவதும், சபைக்கு போவதும் ஆமென் பிரமாணங்களாக மாறிடுச்சு. நான் சொல்றேன், அது பிரமாணம் அல்ல, அது கடமை அல்ல, அது என் வாழ்வினுடைய வாழ்வாதாரம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆண்டவரை தேடுறது கடமை அல்லங்க, ஜெபத்துக்கு வர்றது கடமை அல்ல, அது பிரமாணம் அல்ல. தோத்திரம். கட்டாயமாய் ஜெபிப்பது வேறு, கட்டாயப்படுத்தி ஜெபிப்பது வேறு. சிலரை கட்டாயப்படுத்தி ஜெபிக்க வைக்கிறாங்க. தோத்திரம். கட்டாயப்படுத்தி ஆராதிக்க வைக்கிறாங்க. எங்க சபையில ஆமென் தோத்திரம், நாங்க ஆராதனை நடத்தும் போது யாராவது கண்ணை திறந்து பார்த்தா நான் ஒரு விரட்டுவேன். தோத்திரம். கண்ணை மூடு, கையை தூக்கு, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லு, ஆமென் சொல்லு. அப்படி சொல்லனே நான் கண்ணை திறந்து பார்த்த உடனே கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கறது கண்ணை முடிக்கிறோம். இருக்கிறீங்களா? இங்கே கூட சிலர் அப்படி கண்ணை திறப்பிய போல தெரியுது. அவனு சொல்றது புரியுதா உங்களுக்கு? கண்ணை திறந்து அப்படி வேடிக்கை பார்க்கும், கையை தூக்காது, கையை ஆராதிக்க. நான் ஒரு நாள் ஒரு விரட்டினேன், எல்லாரும் கையை தூக்கு. தோத்துறோம். நான் சொல்ற வரைக்கும் கையை கீழே என்ன செய்யக்கூடாது. ஆமாம். ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு பிரதர் வந்து கேட்டார், பாஸ்டர் நீங்கள் பேசாமல் போலீஸாக இருக்கலாம், இல்லைன்னா பெரிய மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்கலாம், பெரேடு சர்ச்சில் ஆராதனை நடத்துறதுக்கு பதிலாக பெரேடு நடத்துறீங்க, கையை உயர்த்த சொல்றீங்க, அதை கையை வலிக்குதே, இறங்க வேணாமா? கையெல்லாம் வலிக்குது, தோள்பட்டையெல்லாம் வலிக்குது. ஆராதனை ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நடத்திட்டு எங்களை உட்கார வைக்கிறீங்களா? 3/4 மணி நேரம் எழுப்பி நிப்பாட்டி என்ன செய்ய வைக்கிறீங்க? பாட வைக்கிறீங்க, கையை தட்ட வைக்கிறீங்க, கண்ணை மூட வைக்கிறீங்க. தோத்திர ஒரு மாதிரி கண்ணை மூடுனா இருட்டா இருக்கு பாஸ்டர். கண்ணை மூடுனா இருட்டா தான் இருக்கும். அவனு சொல்லட்டுமா? கட்டாயப்படுத்தி உங்களை ஆராதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. கட்டாயப்படுத்தி கர்த்தருக்கு நன்றி சொல்ல வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்லுவேன், கட்டாயப்படுத்தி ஆராதனைக்கு வர வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. தோத்துறோம். ஆமா. பூச்சாண்டி கண்ணை சரியா பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருந்த காலகட்டத்தில் சாப்பாடு ஊட்டும் போது அந்த அம்மாமார் சாப்பாடை கையில் அந்த டப்பால உருட்டி, சில அம்மாமாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா சாப்பாடுல சோறை எடுத்து அது அந்த அம்மா கைக்கு பெருசா உருட்டும். அவ்வளோ பெருசாக அப்படி உருட்டி பிள்ளையினுடைய வாயை திறக்க வச்சு உள்ள ஒரு தள்ளி அப்படி உள்ள போகும்போது இந்த கட்டவரலும் சேர்ந்து அப்படி என்ன செய்யும்? அப்படி உள்ள போகும். உள்ள போய் அதை வயிற்றுல வாயில திணிக்கும். தோத்துறோம். அந்த புள்ள அதை முழுங்கவும் முடியாம, துப்பவும் முடியாம, அது துப்பும் போது சீக்கிரம் வாய் முழுங்க அப்படி ஒரு மிரட்டி பூச்சாண்டி வர்றான். அந்த பெரிய, நான்லாம் சின்ன பிள்ளையா இருந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய லாரி வரும். அந்த லாரி பார்த்தீங்கன்னா முன்னால என்ஜின் இருக்கும், பெருசாக இருக்கும். சிலருக்கு பார்த்தவங்க பெரியவங்களுக்குலாம் தெரியும். அந்த பெரிய லாரி, அந்த லாரியை பார்த்தாலே பீதியாக இருக்கும். தோத்துறோம். அந்த லாரி வருதுனாலே அந்த எங்கள் அம்மா அந்த நேரத்தில் வந்து சாப்பாடு என்ன செஞ்சிருவாங்க? ஊட்டிடுவாங்க. அந்த லாரி வருது, அந்த பூச்சாண்டி வர்றான், அந்த திருட வரான், உன்னை தூக்கிட்டு போயிடுவான், அதை பண்ணிடும், இதை பண்ணிடும், இப்படி மிரட்டி சாப்பாடு. தோத்துறோம். இப்போ அது மாதிரி பாசுமாரெலாம் இப்போ நாங்கள் என்ன ஆகிட்டோம்னா, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரலைன்னா உங்களை எப்படி வர வைக்கிறோம்? வயிற்று வலி வந்துடும், இடுப்பு வலி வந்துடும், கஷ்டம் வந்துடும், கடன் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும். இப்படி நம்ம ஆளு பூரா மிரண்டு பயந்து ஆராதனைக்கு வருது. அத்தாடி ஏதாவது ஒன்று வந்துருமோ, பயமா இருக்கே, நம்ம போய் ஜெபம் பண்ணலைன்னா அந்த கஷ்டம் வந்துருமோ, இந்த கஷ்டம் வந்துருமோ. நான் சொல்றேன், ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் கட்டாயத்தின் பேரில் அல்ல ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவது, நீங்கள் ஆசையாய் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். ஏனென்றால் என் நேச மணவாளன் எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து என்னை உளையான சேற்றிலிருந்து, மோசமான இடத்திலிருந்து தூக்கி எடுத்து இன்னைக்கு ராஜாக்களோட, பிரபுக்களோட, அதிபதிகளோட, மரியாதையோட, கனத்தோட, ஐஸ்வர்யத்தோட, அழகோட, ஐஸ்வர்யத்தோட என்னை உட்கார வச்சிருக்கிறார். நான் என் ராஜாவை ஆராதிக்காமல், என் நேச மணவாளனை ஆராதிக்காமல் வேற யார் ஆராதிப்பேன்? ஆமென், அல்லேலூயா. பாட்டு பாடுங்கன்னு சொல்லி கையை உயர்த்துங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆமென் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம். ஏன்னா என் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம். நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பது அவர் போட்ட பிச்சை, நான் இன்னைக்கு உடுத்துவது அவர் போட்ட பிச்சை, நான் வாழ்ற வாழ்க்கை அவர் போட்ட பிச்சை. அவருடைய சிலுவை மரணம் என்னை ஐஸ்வர்யவானாய் அவருடைய பிள்ளையாக என்ன செய்து வைத்திருக்கிறது?
மாற்றி வைத்திருக்கிறது. பாவத்திற்கு பரிகார வழியாக நான் சுமக்க வேண்டிய சகல பாவங்களையும் அவர் தன்னுடைய பாடுகளால் சுமந்து தீர்த்ததினாலே நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அந்த எண்ணமே என் ஆண்டுடைய சமூகத்திற்கு தேட வர வச்சிரும். அந்த நினைவுகளை ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்ய வைக்க ஆரம்பிக்கும்? அர்ப்பணிக்க வைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, சில வசனங்களை என்னோட கூட நீங்க வாசிக்கலாம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். எபிரேயர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பரிபூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியன் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார். நல்லா கவனிங்க, பவுல் அழகா சொல்றார் எபிரேயர் நிருபத்தில். அவர் எப்படிப்பட்டவர் ஆனாராமா? தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமானார். நான் சொல்றேன், அவருக்குள்ள ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்துச்சு, அவருக்குள்ள ஒரு பரிபூரணம் வந்துச்சு, அவருக்குள்ள ஒரு தெய்வீக தன்மை வந்துச்சு. இப்ப அவரை தேடுகிற, அவருக்கு கீழ்ப்படுகிற, அவருடைய சித்தத்தை செய்ய முற்படுகிற ஒவ்வொருவரையும் அவரை போல பரிபூரணம் உள்ளவர்களாக என்ன செய்கிறார்? நான் ஒரு அழகான பெற்றோருக்கு பிறந்ததுனால அழகான குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன் அல்ல. நான் இந்த தாய் தகப்பனுக்கு பிறக்க வேண்டும் என்றும், என்னை இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையில் உருவாக்க வேண்டும் என்றும், நான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் நான் பரிபூரணம் அடைவதற்காக முதலாவது அவர் தன்னைத்தானே பாடுபடுத்தி கொண்டு, தன்னைத்தானே பாடுகளுக்கு உட்படுத்தி, தன்னைத்தானே கீழ்ப்படுதலுக்கு உட்படுத்தி அவர் பரிபூரணம் ஆன பின்பு என்னை அந்த பரிபூரணத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு வந்துட்டாரு. அப்ப எந்த அளவுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கணும், எந்த அளவுக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கணும், எந்த அளவுக்கு அந்த தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய வார்த்தையை நான் என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப முதலாவது ஆமென், இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்து அந்த பரிகார பலியாக அவர் தன்னை ஒப்புவித்ததினால அப்படிப்பட்ட அந்த ஒப்பு கொடுத்தலை தன்னுடைய பாத்திரமாக என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு உங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா சகோதரா சகோதரி? நீங்கள் அர்ப்பணிக்கிறத உங்க வாழ்க்கையில ஒரு பாத்திரமா தேவ திட்டமா என்ன செய்து கொடுத்திருக்கிறார்? ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நீங்க அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணம், உங்க வாழ்க்கையில நீங்க ஒப்பு கொடுத்தல், கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த விதம், கிறிஸ்துவை நீங்கள் அங்கீகரித்திருக்கிற அந்த விதம். பைபிள் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்ப நீங்க உங்க வாழ்க்கைய புதிதாக்கப்பட்ட வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை நீங்க பார்க்கும் போதே எப்படி பார்க்கணும் தெரியுமா? புதிதாக்கப்பட்டவர்களாகவே என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். மறுரூபம் அடைந்தவர்களாகவே பார்க்க வேண்டும். உங்க பார்வை உலகத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவினுடைய வசனத்தின் வெளிச்சம் உங்க கண்கள்ல இருக்கும்போது, கிறிஸ்துவினுடைய கண்களை போல ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் கண்கள் உலகத்தை எப்படி பார்க்குமோ அது மாதிரி நீங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். உலகத்தை கிறிஸ்து பார்க்கிற மாதிரி பார்க்கணும். தோத்திரம். உலகத்தை கிறிஸ்து பார்க்கிற மாதிரி பார்க்கணும். உலகத்துக்குள் இருந்துகிட்டு இயேசு பார்ப்பதை போல, இயேசு வாழ்ந்ததை போல உங்க வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். பைபிள் சொல்லுது, ஏசாயா 48:14 கிறிஸ்துவுக்கு பிரியமானவன் அங்கே பாபிலோன்ல அவன் இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானதை என்ன செய்வானாமா? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 48:14 வாசிங்க. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை எல்லாரும் சொல்லுங்க பாபிலோனில் செய்வான். சொல்லுங்க. பாபிலோன் மகாவேசிகளின் நகரம், பாபிலோன் உலகத்தின் அடையாளம், பாபிலோன் சகல அருவருப்புகளும் நிறைந்த பட்டணம். இப்ப இந்த பாபிலோனுக்குள்ள ஒரு மனிதன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தால் அவன் கர்த்தருக்கு சித்தமானதை செய்வான். அவன் சொல்ல மாட்டான், பாவம் என்னை இழுத்துருச்சு, பாவத்தில் நான் விழுந்துட்டேன், அசுத்தத்தில் விழுந்துட்டேன், மாம்சத்தில் விழுந்துட்டேன், அருவருப்புல விழுந்துட்டேன், என்னை வழி விலக பிசாசு பண்ணிட்டான். நான் சொல்லுவேன், பிசாசை நம்மை சுற்றி பிசாசினுடைய வல்லமைகள் சூழ்ந்திருந்தாலும், நம்மை சுற்றி சகல அருவருப்புகள் சூழ்ந்திருந்தாலும், அந்த அருவருப்புகளை நான் எப்படி பார்ப்பேன் என்றால், எனக்குள் இயேசு இருப்பதினால் இயேசுவின் கண்களால் அந்த அருவருப்பை நான் என்ன செய்வேன்? பார்ப்பேன். அந்த அருவருப்பை பார்த்து நான் சொல்லுவேன்,
அந்த அருவருப்பு என்ன பார்த்து சொல்லும்? இவன் தேவனுடைய மனுஷன், இவன் இந்த அருவருப்பாகிய நான் அவனை என்ன செய்ய முடியாது. பிரதர் கவனிங்க, சிஸ்டர் கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர்களோட பேசுவாராக. சிலர் சில பாவத்தில் விழுந்து வெளியில வர முடியாம போராடிக்கிட்டு இருக்கிறோம். என்னால் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போக முடியல. ஆவியானவர் இந்த இடத்துல சில விஷயங்களை ரொம்ப தெளிவாக பேச சொல்லி என்னை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். சில ரகசிய பாவங்கள்ல இருந்து நம்மளால வெளியே வர முடியல, சில குற்றங்கள்ல இருந்து நம்மளால வெளியே வர முடியல, சில குற்ற உணர்வுகள்ல இருந்து நம்மளால வெளியே வர முடியல. இந்த இரவு, இந்த முதல் நாள் கூட்டத்தில் ஆண்டவர் சிலரை அப்படிப்பட்ட இடத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்து ஆண்டவர் விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆமென் ஸ்தோத்திரம் கண்கள் உங்கள் கண்களாக மாறுவதாக. ஆமென், அல்லேலூயா. குற்ற உணர்வு இன்னைக்கு அநேகரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. இதுல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன், இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னால முடியல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, அவர் உங்களை பரிபூரணப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் எந்த குலையான சேற்றில் கிடந்தாலும் அவர் உங்களுக்கான பாவ நிவாரண பலியாக, பரிகார பலியாக சிலுவையில் தன் பாடுகளை, தன்னுடைய சரீரத்தை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து அதை பாத்திரமாக ஏற்றுக்கொண்டது போல உங்களையும் ஆண்டவர் அந்த அர்ப்பணத்துக்குள் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் அந்த உலக அருவருப்புகள் உங்களை தொடாதபடிக்கு உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். நீங்க ஒன்ன சொல்லணும் ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே நீர் எப்படி உம்மை அர்ப்பணித்தீரோ, நீர் எப்படி உம்மை ஒப்பு கொடுத்தீரோ, நீர் எப்படி அந்த பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டீரோ, அதை போல நான் என்ன செய்து கொள்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் உலகத்தில் இருந்தாலும் பரிசுத்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் உலகத்தின் அருவருப்புக்குள் வாழ்ந்தாலும் ஆமென் என்னை ஆண்டவருடைய பிள்ளையாக நான் என்ன செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். நீங்க அர்ப்பணிச்சு பாருங்களேன், நீங்க அர்ப்பணிச்சு பாருங்களேன். உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் வர வேண்டியதில்லை. நீங்க எந்த பாவத்தில் ஜெயிக்க முடியலைன்னு போராடுறீங்களோ அந்த பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க பரலோகம் இறங்கி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களை அதிலிருந்து தூக்கி எடுப்பதற்கு பரலோகம் உங்களுக்கு உதவி செய்வதை உங்க கண்கள் என்ன செய்யும், பார்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை என்ன செய்ய போறாரு, தரப்போகிறார். இந்த சிலுவை தியான கூட்டத்தில் முதல் நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை அதுதான். உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க, தேவனுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிச்சு பாருங்க, உங்க நேரத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிச்சு பாருங்க. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, இந்த உலகத்தின் மாம்ச கிரியைகளுக்குரியவன் அல்ல, நான் பரிசுத்த ஜாதி, ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, முன்குறிக்கப்பட்டவன், வேர்பிரிக்கப்பட்டவன். ஆதீனத்தில் தேவன் என்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தோடு இந்த பூமிக்கு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். அதனாலதான் இந்த குடும்பத்தில், இந்த தலைமுறையில், இந்த வித்துல, இந்த சபையில், இந்த உறவுகளுக்கு நடுவில் கர்த்தர் என்னை பிறக்க வைத்திருக்கிறார். என் பாதையை திசை திருப்பி விடுவதற்கு உலகத்தின் வல்லமைகளுக்கு அதிகாரம் சொல்லுங்க இல்லை, இல்லை. நான் தேவனுக்குரியவன், நான் தேவனுக்குரியவன். உங்களுக்குன்னு ஒரு வரைபடம் இருக்கிறது மாதிரி, உங்களுக்குன்னு ஒரு தேவ திட்டம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரி, தேவனுக்கு உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி தேவனுக்குன்னு உங்களை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இருக்கு. அன்னைக்கு தானியேல் அப்படித்தான் தோத்திர தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான். ராஜாவின் ஆகாரத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதபடிக்கு தன் உள்ளத்தில் என்ன செய்து கொண்டான், தீர்மானம் பண்ணி கொண்டான். அதுதாங்க அர்ப்பணம், அதுதாங்க அர்ப்பணம். ஆமென். பெரிய பொற்சிலையை நிப்பாட்டி வைத்து அந்த பொற்சிலைக்கு முன்னால எல்லாரும் விழுந்து வணங்கும் போது சாத்ராக், ஆபேத், நேக்கோ என்கிற 3 வாலிபர்கள் சொன்னாங்க, ராஜாவாகிய நீர் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் யெகோவா தேவன், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் எங்களை இந்த தேசத்திற்கு அடிமைகளாய் ஆமென் கொண்டு போவதற்கு அனுமதித்திருக்கிறாரே ஒழிய அவர் அனுமதிக்காமல் நீ என்னை இந்த தேசத்துக்கு என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. இந்த தேசத்தில் நாங்கள் அடிமையா இருக்கிறதுனால நீ சொல்லுகிற எதையும் நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நாங்கள் செய்யலைனா எங்களை 7 மடங்கு அக்கினிகளை தூக்கி போடுவைனா, நீ உள்ள தூக்கி போட்டாலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அதிலிருந்து எங்களை தப்புவிக்க. ஆமென். தப்புவிச்சாரா, தப்புவிச்சாரா? எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, தோத்துறோம். ஆமென். அந்த அக்கினிகளை தூக்கி கொண்டு போவதற்கு கொண்டு போன வாலிபர்களை அக்கினி பட்சித்தது. ஆனால் அந்த அக்கினிக்குள்ளாக தூக்கி போடப்பட்ட அந்த 3 வாலிபர்களுடைய வஸ்திரத்தில் தீயினுடைய வாசனை என்ன செய்யவே இல்லையா,
வரவே இல்லை. அவங்க தலையில இருக்கிற முடியும் சரி, காலில் இருக்கிற ரோமமும் சரி, ஒன்றும் கருகி போகவில்லை. தூக்கி போடப்பட்டதான வாலிபர்கள் 3 பேர் உலாவுகிறது. 4வது ஒரு நபர். ராஜா சொல்லுகிறான், தூக்கி போடப்பட்ட வாலிபர்கள்ல 3 பேரை போல 4வது ஒரு நபர் உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்க்கல தேவ குமாரனை போல இருக்கிறார். நான் ஒன்னு சொல்லுவேன், அவன் தோத்துற ராஜாவுக்கு அவர் 4வது நபர். ஆனால் தூக்கி உள்ளே போடப்பட்ட 3 வாலிபர்களுக்கும் ஒன்று தெரிந்தது, நான் இந்த அக்கினிக்குள் வருவதற்கு முன்பதாக நான் ஆராதிக்கிற தேவன் அந்த அக்கினிக்குள் உலாவி கொண்டிருந்தார். ராஜாவுக்கு அவர் 4வது நபர், எனக்கோ அவர்தான் 1வது நபர். அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் உங்களுக்காக வேலை செய்யும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ராஜ்யம் உங்களுக்காக வேலை செய்யும். எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கபலமா ஒரு பரலோகத்தின் சேனை வந்து உங்களுக்காக இறங்கி நிற்கும். இயேசுநாதருக்காக இது நடந்தது. இயேசுநாதருக்காக இது நடந்ததுங்க. நல்லா கவனிங்க. சிலுவையில் வந்து இயேசுவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணினாலும் ஆமென் ஸ்தோத்திரம், அத்தனை பாடுகளை அந்த தமஸ்குவின் வீதியில் இயேசு ஆமென் அனுபவித்துட்டு வந்தாலும் அவருடைய கடைசி இரத்த துளிகள் தண்ணீராக வெளியே வருகிற அந்த நேரமும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமென் பரலோக ராஜ்யம் இயேசுவுக்காக வேலை செய்து கொண்டே இருந்தது. அவருக்கு வேண்டிய பலனை, அவருக்கு வேண்டிய சத்துவத்தை, அவருக்கு வேண்டிய தைரியத்தை, அவருக்கு வேண்டிய மகத்துவத்தை, அவருக்கு வேண்டிய எல்லா விதமான கணத்தையும் பரலோக அரசாங்கம் செய்து கொண்டே இருந்தது. அதனால தான் மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். ஆமென். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், யோவான் 1வது அதிகாரத்தில் நாத்தான்வேல் அப்படின்ற ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாத்தான்வேலை குறித்து எழுதப்பட்டிருக்கும் போது பிலிப்பு வந்து நாத்தான்வேலை சொல்றாரு, நாங்கள் இயேசுவை கண்டோம், மேசியாவை கண்டோம். நாசரேத்தில் அவர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பேர் இயேசு, அவர் அற்புத அடையாளங்களை செய்கிறாரு, அவர் தான் மேசியா. தோத்திரம். நாத்தான்வேல் சொல்லும்போது சொல்றாரு, நாசரேத்திலிருந்து எந்த நன்மையும் வரக்கூடுமோ? ஆண்டவர் இயேசு நாத்தான்வேலை பார்த்து சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், எப்படி என்ன தெரியும்? நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போதே உன்னை நான் கண்டேன். இயேசு சொல்றாரு, இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படாத, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். 50வது வசனத்தோட நம்ம நிப்பாட்டிடுறோம். 51 தான் ஹைலைட். 50ல இயேசு சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். 51ல அந்த வசனத்தை எனக்கு யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். பின்னும் அவர் அவனை நோக்கி, இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து வானம் திறந்திருக்கிறதையும், நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை படிக்கும்போது நல்லா கவனிங்க, தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள். கையை வைத்து வரல சொல்லுங்க பாப்போம். நல்ல வசனத்தை கவனிச்சு பாருங்க. இயேசு சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, இது முதல் வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரனிடத்திலிருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் உங்கள் சொந்த கண்களால். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு வரைக்கும் உங்க கண்ணு இயேசுவை மட்டும்தான் பார்த்துச்சு. இயேசுவுக்கு முன்னாலையும் பின்னாலையும் வேலை செய்யற அந்த பரலோகத்தின் சேனையை பார்க்கல. ஆனா இதுக்கப்புறம் உங்க கண்ணு பார்க்கும். இதுக்கப்புறம் இயேசு தனியா இல்ல, இயேசுவோட கூட ஒரு மகா பெரிய சேனை பரலோகத்தின் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் கண்கள் பார்க்கும். இன்னைக்கு சாயங்காலம் இந்த இடத்துல வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீங்கள் அந்த பாத்திரத்தை எடுக்க ஆயத்தமானால், அர்ப்பணம் என்கிற பாத்திரத்தை எடுக்க ஆயத்தமானால், பாடுகள் என்கிற பாத்திரத்தை எடுக்க ஆயத்தமானால், இயேசுவுக்காக வாழும்படிக்கு வாழ்கிற தீர்மானம் என்கிற பாத்திரத்தை எடுக்க ஆயத்தமானால், you are not an only person, you have a big army. உங்களுக்கு பின்னால ஒரு பெரிய அரசாங்கம், உங்களுக்கு பின்னால ஒரு பெரிய ராணுவம் உங்களுக்கு உதவி செய்யறதற்கு ஆயத்தமாய் நின்று கொண்டிருக்கிறது. ஆமென். உங்கள் அர்ப்பணத்தை கனப்படுத்துறதுக்கு, உங்க ஒப்பு கொடுதலை கனப்படுத்துறதுக்கு, உங்களுடைய ஆமென் ஸ்தோத்திர ஏற்றுக்கொள்ளுதலை கனப்படுத்துறதுக்கு, உங்க ரட்சிப்பை பாதுகாப்பதற்கு, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு, எதிரிகள் கொண்டு வருகிற எல்லா சவால்களையும் மேற்கொள்ளுகிற அந்த ஸ்திரத்தன்மையை, அந்த சத்துவத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு பெரிய அரசாங்கம் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டோடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். என் வாழ்க்கையில் வருகிற எந்த பாடுகளும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்ன செய்ய முடியாது,
பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. மரணமானாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. பாடுகள் ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. உபத்திரவங்கள் ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. விமர்சனங்கள் ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. மரணமே ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியாது. பாவம் என்னை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் பிரசன்னத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. மாம்சம் என்னை பிரிக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலையும் நான் இயேசுவுக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படி என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என் வாழ்க்கையை நான் என்ன செய்கிறேன்? அர்ப்பணிக்கிறேன். இயேசு ஏற்றுக்கொண்டது போல பாவ நிவாரண பலியாக பாடுகளை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டது போல இரண்டாவதாக நான் சொல்ல முடியும் தோத்திரம். இந்த பாத்திரம் எதை காட்டுகிறது என்றால் ஸ்தோத்திரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு பரிசுத்த விடுதலையை உங்களுக்கும் எனக்கும் அவர் ரத்தம் சிந்துதலினால் உண்டாக்கும்படியான ஒரு பாத்திரம். எப்படிங்க? முதல்ல பாடுகள் இயேசுவுக்காக அனுமதிக்கப்பட்ட பாத்திரம். இரண்டாவது ரத்தம் சிந்துதல் இயேசுவுக்கு அனுமதிக்கப்பட்ட பாத்திரம். ரத்தம் சிந்துதல் இயேசுவுக்கு அனுமதிக்கப்பட்ட பாத்திரம். இந்த ரத்தம் சிந்துதல் பைபிள் சொல்லுது எபிரேயர்கள் நிருபத்தில் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆண்டவர் எபேசியர்கள் நிருபத்தில் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தூரமாக இருந்த உங்களை என்னையும் இயேசுவுக்கு சமீபமாக என்ன செய்திருச்சு? கொண்டு வந்துருச்சு. நிறைய வசனங்களை கோடிட்டு வச்சிருக்கிறேன். எதையும் காட்டுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசுவின் ரத்தம் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை கொடுத்து உங்களை என்னையும் கிரயமாக்கி கொண்டிருக்கிறார். விலை கொடுத்து என்ன செய்து வைத்திருக்கிறார்? வாங்கி இருக்கிறார். அப்ப முதலாவது பாடுகள் என்பது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற அர்ப்பணத்திற்கு அடையாளம். இரண்டாவது ரத்தம் சிந்துதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில இயேசுவோட நம்ம பண்ணுகிற உடன்படிக்கைக்கு அடையாளம். ஹலோ, இயேசு கிறிஸ்துவோட நம்ம பண்ற சொல்லுங்க எல்லாரும் உடன்படிக்கைக்கு அடையாளம். ஆண்டவர் இயேசு கடைசி நேரத்தில் சீசர்களோட உட்கார்ந்து பந்தி விசாரிப்புல உட்கார்ந்து இருக்கும் போது, பந்தியை பரிமாறும் போது ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய மாம்சத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, இதை பிட்டு உங்களுக்கு தருகிறேன். இந்த ரசம் என்னுடைய ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம். என்ன ரத்தம்? புதிய உடன்படிக்கையின் ரத்தம். இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம் உங்களை என்னை விலை கொடுத்து என்ன செஞ்சு வச்சிருக்கு? வாங்கி வச்சிருக்கு. இயேசு இந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். பிதா எனக்கு அனுமதித்த இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ? இந்த பாத்திரம் எதற்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதற்கு அடையாளம். இந்த ரத்தம் சிந்துதல் என்பது கிறிஸ்துவினுடைய கரத்திலே, பிதாவினுடைய கரத்திலே தன்னை முழுவதுமாக உடன்படிக்கை செய்ததற்கான அடையாளம். நான் ஒரு நாள் உட்கார்ந்து இதை யோசிச்சுட்டு இருந்தபோது, முந்தின ஆதாம் பாவம் செய்து தோட்டத்திலிருந்து என்ன செய்யப்பட்டார்? சொல்லுங்க, துரத்தப்பட்டார். முந்தின ஆதாம் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார். பிந்தின ஆதாம் ஆகிய இயேசுவின் மூலம் துரத்தப்பட்ட அந்த முந்தின ஆதாமுக்கு இருந்த உறவு திரும்பவும் என்ன செய்யப்பட்டது? சேர்க்கப்பட்டது, இணைக்கப்பட்டது. தோத்திரம். இந்த அந்த இழப்பை பிதாவாகிய தேவன் ஈடு கொடுக்க முடியாமல் அந்த இழப்பு நிமித்தம் வேதனைப்படும் போது இயேசு பிதாவினிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருப்பார். எப்படி தெரியுமா? நான் போய் இழந்து போன உம்முடைய ஜனத்தை திருப்பவும் உம்மோடு கூட கொண்டு வந்து என்ன செய்வேன்? சேர்ப்பேன். அப்படி திரும்பவும் உம்மோடு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் என்ன செய்தால் அவர்கள் உம்மோடு மறுபடியும் சேர்க்கப்படுவார்கள்? அதற்கு ஒன்னே ஒன்று, ரத்தம் சிந்தினால் மட்டுமே அதற்காக அந்த உறவு திரும்ப வரும்னா, நான் என்னுடைய ரத்தத்தை கொடுத்தாகிலும் உம்முடைய சொந்த ஜனத்தை நான் திரும்பவும் உம்மிடத்தில் கொண்டு வந்து என்ன செய்வேன்? சேர்ப்பேன். நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை கொடுத்து அவர் உடன்படிக்கை பண்ணின உடன்படிக்கையை காப்பாற்றி இருக்கிறார். ஐயா, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களால் உடன்படிக்கை பண்ண முடியுமா? நீங்கள் ரத்தத்தை கொடுத்து உடன்படிக்கை பண்ண வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்து உடன்படிக்கை பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்குன்னு கொடுத்து, உங்கள் குடும்பத்தை ஆண்டவருக்குன்னு கொடுத்து, உங்கள் நேரத்தை ஆண்டவருக்குன்னு கொடுத்து, உங்களுக்கு தந்திருக்கிறதான பலனை ஆண்டவருக்குன்னு கொடுத்து, உங்களுக்கு தந்திருக்கிற ஐஸ்வர்யத்தை ஆண்டவருக்குன்னு கொடுத்து உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னும் ஏராளமான ஜனங்கள் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாம பாவத்தை நோக்கி நரகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனத்தை மீட்டெடுப்பதற்கு உம்முடைய ஆண்டவரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து முதல் பலனாய் என்ன செய்தாரோ அதை நானும் செய்வதற்கு என்ன செய்கிறேன்? ஒப்படைக்கிறேன். உடன்படிக்கை பண்ணுதல். முதலாவது அர்ப்பணித்தல், இரண்டாவது உடன்படிக்கை பண்ணுதல், மூன்றாவது ஒரு பாத்திரம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்புக்குரியவர்களே, மரணம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்த மூன்றாவது பாத்திரம் மரணம். மரணம் எதற்கு அடையாளம்? கீழ்ப்படிதலுக்கு அடையாளம்.
கீழ்ப்படிதலுக்கு அடையாளம். பிலிப்பியர்கள் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆமென், பிதாவினுடைய வலது பாரிசத்திலே இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதாவது மரணத்தின் கடைசி பரியந்தமும் பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்கு தன்னை கீழ்ப்படுத்தினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மரண பரியந்தம் இயேசு மரித்ததினால் சத்ருவுக்கு ஒரு சவுக்கடி கொடுக்கப்பட்டது. இயேசுவின் மரணம் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் நிர்வாணமான கோலமாக்கி அவனை முழுவதும் அவன் நிர்மூலப்படுத்துவதற்கு அடையாளமாக இருந்தது. நான் சொல்லுவேன், ஒரு தேவ மனிதனுடைய கீழ்ப்படிதல் உலகத்தில் கிரியை செய்கிற பலவானுடைய வல்லமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க உதவுகிறது. ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு, கிறிஸ்துவின் சித்தம் செய்வதற்கு உங்களை நீங்க கீழ்ப்படுத்துவீங்கன்னா உங்களோட போராடுகிற சத்துருக்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். ஆமென். உங்களுக்கு எதிரிட்டு வருகிற எந்த எதிரான வல்லமைகளையும் நீங்கள் நிர்மூலமாக்குவதற்கு தேவன் ஒரு திறவுகோலை கொடுத்திருக்கிறார். அந்த திறவுகளுக்கு பெயர் ஒபீடியன்ட், கீழ்ப்படிதல். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய சத்திய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். உபதேசிக்கப்படுகிற உபதேசங்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய ஆமென் பிரசன்னத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவ ஆலயத்தில் இருக்கிற தேவ மனிதர்கள், தேவ சமூகத்தில் இருக்கிறோன்ற தெய்வ பயமே இல்லாம போயிடுச்சு. தெய்வ பயம் இல்லை. இன்னைக்கு துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள், துணிகரமாய் காரியங்களை செய்கிறாங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோன்ற அந்த உணர்வே இல்லை. கடந்த வாரத்தில், கடந்த 10 நாளைக்கு முன்னால மலேசிய தேசத்தில் ஒரு இடத்துல ஊழியத்திற்கு நான் போயிருந்தேன். அங்கே பிரசங்கம் பண்ண போயிருந்த அந்த சபையில் 2-3 விசுவாசிகள் சேரில் உட்காந்துருந்தாங்க. நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க பிரசங்கம் பண்ணுறத, அவங்க பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி கேட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா? சேரில் உட்காந்துட்டு இன்னொரு சேரில் கையை வச்சுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு அப்புறம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியே. அவங்க என்ன கனவீனம் பண்ணலை, தேவ சமூகத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? கனவீனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி வேணாலும் ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்காரலாம், எப்படி வேணாலும் ஆண்டவரை ஆராதிக்கலாம். நோ, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவன் கனப்படுத்தப்பட வேண்டியவர். மல்கியா 1வது அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் பிதாவானால் என் கனம் எங்கே? என் கனம் எங்கே? அப்ப கீழ்ப்படிதல் இல்லை என்றால் கனவீனம் உண்டாகும். கீழ்ப்படிதல் இல்லை என்றால் தெய்வ பயம் அங்கே என்ன செய்யாது? இருக்காது. நீங்க ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? பிதாவின் சித்தம் செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த அர்ப்பணம் என்கிற பாத்திரத்தை என் கையில் எடுக்கிறேன். உடன்படிக்கை என்கிற பாத்திரத்தை என் கையில் எடுக்கிறேன். கீழ்ப்படிதல் என்கிற பாத்திரத்தை என் கையில் எடுக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம முடிக்க போறேன். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுநாதர் சொல்றாரு, பிதா எனக்கு அனுமதித்த அந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ, அதை பருகாமல் இருப்பேனோ? உன் பட்டயத்தை உன் உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க இடத்துல அப்படியே எழும்பி நின்று உங்க வேத புத்தகத்தை கீழே வச்சிருங்க. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. உங்க சித்தம் செய்வதற்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். ஏனோ தானோ என்று வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். வேடிக்கை பார்க்க வேண்டாம். உங்களுக்குள்ள தெய்வ பயம் இருக்கு, உங்களுக்குள்ள அர்ப்பணிக்கிற இருதயம் இருக்கு, உங்களுக்குள்ள ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்ற ஒப்பு கொடுக்கிற அந்த உணர்வு இருக்கு. ஆண்டவருடைய கரத்துல என்னுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு உடன்படிக்கை பண்ணுகிற அந்த ஆசை இருக்குன்னு சொன்னா, ஆண்டவருடைய கரத்துல உங்களை அப்படியே ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கு நீர் அனுமதித்திருக்கிற, எனக்கு நீர் வைத்து வைத்திருக்கிற, என்னை குறித்து நீர் போட்டு வைத்திருக்கிற அந்த திட்டத்திற்கு என்னை சம்பூர்ணமாய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் இருக்கிற ஒரு புல்லாங்குழலை போல, உம்முடைய கரத்தில் இருக்கிறதான ஆண்டவரே ஒரு அற்புதமான பாத்திரமாக என்னை அப்படியே அர்ப்பணிக்கிறேன். என்னை குறித்த ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கு ஆண்டவரே, என்னை குறித்த ஒரு திட்டம் இருக்கு ஆண்டவரே. நான் நீதி உள்ளவனாய் வாழ வேண்டும், நான் நீதி உள்ளவளாய் வாழ வேண்டும். ஒரு பரிசுத்த தலைமுறையாய், ஒரு
பரிசுத்த ஆண்டவரே ஸ்தோத்திர வித்தாக இந்த பூமிக்கு ஆண்டவரே நான் மாற வேண்டும் என்று என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. பாவத்திற்கு நான் விலகி ஓடி ஆண்டவரே ஸ்தோத்திர அருவருப்புகளுக்கு நான் விலகி ஓடி எந்த விதத்திலும் என் வாழ்க்கையை அசுத்தத்திற்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே தேவ சித்தத்தை செய்வதற்கு தேவ ராஜ்யத்திற்குரியவனாய் வாழ்வதற்கு எனக்கு நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. என்னை நான் அதற்கென்று அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை அதற்கென்று நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை அதற்கென்று நான் கீழ்ப்படுத்துகிறேன் ஆண்டவரே. என் மாம்சம் இன்னைக்கு சாகட்டும், என் சுயம் இன்னைக்கு சாகட்டும், எனக்குள்ள இருக்கிற பெருமைகள் இன்னைக்கு சாகட்டும், எனக்குள்ள இருக்கிற மறைந்து கிடக்கிற ரகசிய பாவங்கள் இன்னைக்கு என் வாழ்க்கையை விட்டு மாறட்டும். என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் உணர்வுகளை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் பழக்க வழக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நான் மனுஷர்களை பிரியப்படுத்துகிறவனாய் ஓடிட்டேன் ஆண்டவரே. சொந்த பந்தங்களுக்காக ஓடிட்டேன் ஆண்டவரே. பாரம்பரியங்களுக்காக ஓடிட்டேன். இல்ல ஆண்டவரே, இனி வாழ்கிற வாழ்க்கை உமக்கானதாக இருக்கட்டும். இனி வாழ்கிற வாழ்க்கை உங்க சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கட்டும். இனி வாழ்கிற வாழ்க்கை உம்மை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. உம்முடைய கரத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேனப்பா. உங்க சித்தம் செய்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருக்கரத்தா தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் என்னை வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே. இந்த மீட்பு கண்களினா காண்கின்றேனே. இன்பக்கானான் தேசமதை கண்களினா காண்கின்றேனே. இன்பக்கானான் தேசமதை வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தா தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நீங்க சொல்லுங்க நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே நடத்திடுமே. ஆண்டவரே, எங்களுக்காக வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. நீங்க எப்படி பிதாவின் சித்தம் செய்வதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாடுகள் என்கிற பாத்திரத்தை, ரத்தம் சிந்துதல் என்கிற பாத்திரத்தை, மரணம் என்கிற பாத்திரத்தை
நீர் எப்படி சந்தோஷத்தோடு பானம் பண்ணினீரோ, அதை எடுத்துக்கொண்டீரோ, பருகி கொண்டீரோ, அதை போல அர்ப்பணம் என்கிற அந்த பாத்திரத்தை நாங்க கையில எடுக்கிறோம் ஆண்டவரே. உடன்படிக்கை என்ற பாத்திரத்தை நாங்க கையில எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட அந்த கீழ்ப்படிதல் என்கிற பாத்திரத்தை எங்க கையில எடுக்கிறோம் ஆண்டவரே. ஏனோ தானோன்னு வாழ்ற வாழ்க்கை வேண்டாம். ஏனோ தானோன்னு வாழ்ற வாழ்க்கை வேண்டாம். ரகசிய பாவத்தோடு வாழ்ற வாழ்க்கை வேண்டாம். பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு நீ அர்ப்பணிக்கிறேன். உத்தமமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீ அர்ப்பணிக்கிறேன். உடன்படிக்கை பண்ற ஆண்டவரே, நான் உமக்குரியவன், என் பிள்ளைகள் உமக்குரியவர்கள், என் சம்பத்து உமக்குரியது ஆண்டவரே. எனக்கு தந்திருக்கிற அறிவு, ஞானம், பலன் உமக்குரியது. எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் உமக்குரியது. எனக்கு இருக்கிற வாய்ப்புகள் உமக்குரியது. உங்க சித்தம் செய்வேன்னு உடன்படிக்கை பண்ற ஆண்டவரே. என் மூலமா உங்க நாமத்தை மகிமைப்படுத்தினேன்னு உடன்படிக்கை பண்ற ஆண்டவரே. என் மூலமா உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவேன்னு உடன்படிக்கை பண்ற ஆண்டவரே. நீர் என்ன சொல்லுகிறீரோ, நீர் எதை என் வாழ்வில் அனுமதிக்கிறீரோ, நீர் எப்படி என்னை நடத்துகிறீரோ, அப்படி என் வாழ்வை கீழ்ப்படுத்துகிறேன் ஆண்டவரே. I have to submit ஆண்டவரே. என் வாழ்க்கையை நான் சப்மிசிவ் பண்றேன் ஆண்டவரே. நான் கன்விக்ட் ஆகிறேன் ஆண்டவரே. நியாயப்படுத்தல, என் தப்பை நான் நியாயப்படுத்தல, என் குற்றத்தை நான் நியாயப்படுத்தல. நான் செய்த கீழ்ப்படியாமைகள் ஏராளம் உண்டு, அருவருப்புகள் உண்டு. அதை நான் கன்விக்ட் பண்றேன் ஆண்டவரே. கன்வின்ஸ் ஆகல, கன்விக்ட் பண்றேன். என் லைஃப்ல இருக்கிற குற்றங்கள், குறைவுகள் அப்படியே ஒத்துக்கொள்ளுகிறேன். என்னை ஆண்டவரே நீர் சரிப்படுத்தும், என்னை நீர் சீர்படுத்தும். ஆமோஸ் 9:12 சொல்லுது, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவேன், அதில் பாழானதை திரும்ப எடுத்து சரிப்படுத்துவேன், நான் மறுபடியும் அதை சீர்படுத்துவேன், அதில் ஸ்தானத்தில் மறுபடியும் அதை நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறார். இந்த இரவு வேளையில இடிந்து போன நிலையோட, உடைந்து போன நிலையோட, நொறுங்கி போன நிலையோட, சிதைந்து போன நிலையோட யார் எந்த இடத்துல எந்த சூழலிருந்து வந்திருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உங்களை திரும்ப எடுத்து கட்டுகிற காலம் வந்துவிட்டது. உங்களை திரும்ப எடுத்து உங்க ஸ்தானத்தில் நிலைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறார். நீங்கள் திரும்ப எடுத்து கட்டப்படுகிறீர்கள், மறுபடியும் உங்கள் ஸ்தானத்தில் நிறுத்தப்படுகிறீர்கள். இழந்த ஜெப வாழ்க்கை, இழந்த பரிசுத்த வாழ்க்கை, இழந்த விசுவாச வாழ்க்கை, இழந்த கிருபை, இழந்த வல்லமை, இழந்த அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இந்த இரவு என் சபை ஜனங்களுக்கு கிடைப்பதாக, கிடைப்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்து கட்டுவீராக, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அப்படியே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.